ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறேன், எது பண்ணுறேன் அப்படின்றத ஒரு vlog மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. அது பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு வெளியே தான் வந்து டேரா போட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஸோ வீடுனா அப்படி லைக் காரிடாரில் வந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட பெட்டு அதெல்லாம் நம்ம வந்து இப்போ எடுத்து வைக்க போகிறோம். நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல. ஸோ நான் வந்து ரீசன்ட் டைம்ஸாக என்னோடய ஸ்லீப் ரொட்டீன் அண்ட் நான் எந்திரிக்கிற ரொட்டீன் எல்லாமே வந்து மாறிடுச்சு. காலையில் வந்து எந்திரிக்கிறதே 12 o'clock தான். நைட்டு தூங்குறது நைட்டுன்னு கிடையாது, விடிஞ்சு தான் தூங்குறேன். லைக் 3, 4 அந்த மாதிரி தூங்குறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இப்போ தான் அதெல்லாம் கம்மி பண்ணிகிட்ருக்கேன். லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு 4, 5 அப்படி தூங்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு 12, ஒரு 11:40 அந்த போக்கிலலாம் வந்து நான் தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் காலையில் எந்திரிக்கிறது 12க்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எந்திரிச்சு 10க்கு வந்துச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து ஒரு 8:30 அந்த போக்கெலாம் நான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு என்னால் வந்து 6:30க்கெல்லாம் எந்திரிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி லைக் அலாரம் இல்லாமல் நான் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன். இல்லை அலாரம் வச்சேன்னா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். ஏன்னா எனக்கு இப்போது எந்த வேலையும் கிடையாது, அது எனக்கே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். ஒரு 7:30 என்னோட டார்கெட். ஒரு 7:30க்கு எந்திரிச்சேன்னா போதும். ஒரு 7:30 இப்போ நான் ஒரு 8:30க்கு எந்திரிச்சிருக்கேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எந்திரிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை நான் பண்ணுவேன். இப்போ பண்ணுற டே இன் மை லைஃப்லாம் வந்துட்டு இது என்னோட நியூ ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து எக்ஸாம் முடிச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அந்த 2 வீக்ஸுமே ரொம்ப இர்ரெகுலராக இருந்தேன். லைக் எந்திரிக்கிறது லேட்டு, தூங்குறது லேட்டு, சாப்பிட்றது லேட்டு, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பிளான் பண்ணிருக்கேன், பட் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. விளாக்ஸ் நிறையா வரும்னு சொன்னேன், பட் விளாக்ஸ் எதுவும் போடுறதில்ல. எனக்கு கொஞ்சம் அந்த 2 வீக்ஸ் வந்து என்னோடய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். மித்தபடி ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து விளாக் போடுறோம். இது வந்து நான் ஏன் விளாக் போடுறோன்னு சொல்கிறேன்னா, நான் இந்த விளாகுக்காகவே நான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் லைக் இந்த ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த டே இன் மை லைஃப்பை நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த எப்படி சொல்கிறதுனா, மேக்ஸிமம் சொல்லப்போனால் நான் வீடியோக்காக தான் சேஞ்சே ஆகுறேன். வீடியோ எடுக்கணும்னா நம்ம ஒரு ரொட்டீன் இருக்கணும்ல, சும்மா இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் என்னோடய ரொட்டீனும் நல்லா இருக்கணும் அண்ட் விலாகும் நல்லா இருக்கணும். அதுக்காக ஓகே, பேசிகிட்டே இருக்க வேணாம். பெட்ஷீட்லாம் வந்து மடிச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு ப்ரஷ் பண்ணலாம். நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல. என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சது. லைக் எப்படி சொல்கிறதுனா, தூங்கிட்டேன் ஒரு 11:30 அந்த பக்கம்லாம் தூங்கிட்டேன். பட் 8:30க்கு எந்திரிச்சது என் கண் ரொம்ப ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரில, ரொம்ப நேரம் கண்ணுக்கு தூக்கம் கொடுத்து இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணனாலன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரஷ் பண்ணலாம். அப்பயும் நான் என்ன பண்ணாலும் 9 மணிக்கு மேலே தான் ப்ரஷ் பண்ண டைம் வருது. அது ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுனால. பட் ஓகே, ப்ரஷ் பண்ணலாம் கைஸ். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இது வந்து என் தங்கச்சி யூஸ் பண்ணுறது, அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ இது வந்துட்டு நான் ஸ்டைல் யூனியன்லேருந்து வாங்கின கிளென்சர். இது ஹைட்ரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதில் அதிகமாக வந்துட்டு ஃபோம் வராது, பட் ஒரு மாதிரி ஜென்டலாக வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த பஃபினஸை வந்து நம்ம வந்து குறைக்க போகிறோம். லைக் 2 ஸ்டெப் இருக்குது. ஐஸ் க்யூப் பவுலில் போட்டு ஃபேஸ் எடிட் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக அது வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. மீஷோவில் வந்துட்டு ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளால் அவ்வளோலாம் பண்ண முடியாது. ஐஸ் க்யூப் இருக்குது, அது நார்மல் பவுல்லையே போட்டு நம்ம ஃபேஸை வச்சாலே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நான் வந்து எப்படி சொல்கிறது, டெய்லியும் அதை வந்து நான் பண்ண மாட்டேன். ஒன்றா ஐஸ் க்யூப் வச்சு ரப் பண்ணுவேன், இல்லைன்னா இன்னும் ஒரு நவீன மிஷின் வச்சுருக்கேன், காட்டுறேன். மிஷின் கிடையாது இது. இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஃபேஷியல் ஐஸ் க்ளாப். இது வந்து நீங்கள் இப்படியே விற்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி
அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போல்லாம் வேணுமோ இதை நீங்கள் எடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் இது வந்து கூல் ஆகிடும். இப்போ ஐஸ் க்யூப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும் அது கூல் ஆகிறதுக்கு. பட் இப்போ இது அப்படி கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கனாலே இது வந்து கூலிங் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னோட ஐஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஏன்னா நேரம் வந்துருச்சிருக்கோம். 8:30 நேரம் கிடையாது. பட் நம்ம ஒரு ஷெட்யூலுக்கு கஷ்டப்பட்டு வரோம்ல, அதனால வந்துட்டு கொஞ்சம் வேலைலாம் செய்யத்தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐஸ் கண்ணுக்கு அடியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம், நான் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே நான் கண்ணுக்கு இதுதான் வைப்பேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீசர்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலை பண்ண கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். இல்லை ஒன்று குடிப்பேன். அது எதுக்கு அப்படின்னா நான் ChatGPTல தான் பார்த்தேன். ஓகேவா, ஓப்பனாக சொல்லிடுறேன். ChatGPTல பார்த்தேன். லைக் என்னோட பாடி வந்து ரொம்ப ஹீட் பாடி. அண்ட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நான் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் என்னோட பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் வந்துட்டு நடக்கவோ எதுவுமே பண்ண முடியல. பாடி டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப ஸ்வெட் ஆகுது, முடியலை என்னால். ஸோ அதனால வந்துட்டு காலையில் இதுவும் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ரொம்ப ஹீட் ஆகி ஸ்வெட் ஆகிறதுனால தலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்குது. அதனால எனக்கு கோல்டும் பிடிச்சிருது. அதனால காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு மாதிரி வார்ம் வாட்டர் குடிக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது கைஸ், வார்ம் வாட்டர் போட போகிறேன். சுடு தண்ணி வைக்க போகிறோம். பெண்களுக்கு முதல் வேலையே வீட்டு வேலை தானே. இந்த ட்ரிங்க் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ போடுற ட்ரிங்க்ஸ் எல்லாம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதனால நான் வந்து இன்டேக் பண்ணிக்கிறேன். மற்றபடி எதுவும் கிடையாது. என்ன பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ்ல ஆஃப் லெமன் தான், ஆஃப் கூட ரொம்ப கொஞ்சம் துளியும் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ண போறோம். இது வந்து எனக்கு என்னன்னா வேலை இருக்க டைம் எதுனா காலையில எந்திரிச்சு இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்றது பிடிக்கிறது அதுல தான். அதுக்கப்புறம் எனக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. இப்போ கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ ஓகே, என்னன்னா இவ்வளோதான் லெமன் எடுத்திருக்கேன் பாருங்கள், லெமன் ஜூஸ் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வந்துட்டு காலையில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலையா, மத்தியானம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்றதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் நைட்டு மட்டும் தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்கள் பாட்டி தான் வந்துட்டு குக் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பாட்டி தான் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு சிரமம், காலையில் மத்தியானம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன், நைட்டு மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு சமையல் வேலை. மித்தபடி பார்த்தா நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக நம்ம உடலுக்கு ஏற்ற வேலைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். வாட்டர் ரெடி, போய் குடிக்கலாம். நான் உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை, பீம் பேக் எடுத்து வெளியே போட்டுட்டு வெளியவே தான் வந்து உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா வந்து வெயில் சுத்தமாக முடியல. பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும், அப்போ தான் வந்துட்டு இந்த டேவே ஓட்ட முடியுது. வீட்டில் ஏசி இருக்குது, பட் ஏசி 24/7 ஓட்டணும்னா நடுத்தருவில் போய் நின்றுடும். அந்த ஒரு காரணத்தினால வந்து நைட்டு மட்டும்தான் போடுறேன். அண்ட் நைட்டு வீட்டில் ஏசி போட்டும் ஏன் வெளியே படுத்து தூங்குறேன் அப்படின்னா, நல்லா ஏசியில் படுத்து தூங்கினேன்னா 10, 11, 12, 1 மணி ஆனாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். ஸோ வெளியே படுத்து தூங்கும்போது காலையில் கரெக்டாக ஒரு 7, ஒரு 8 அப்படிங்கிற போதில் மூஞ்சிலே வெயில் அடிக்கும் போது நான் எந்திரிச்சிட்றேன். அதையும் தாண்டி நான் உள்ளே போய் படுத்துட்டு தான் இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். காலையில் எந்திரிச்ச உடனேயும் நான் ஃபோன் மூஞ்சியில் தான் முழிப்பேன். எந்திரிச்சு இப்போ நான் vlog பண்ணும்போதே ஒரு 8:30க்கு எந்திரிச்சேன்னா 8 o'clock எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு ஒரு 8:30 ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பார்த்தேன். அதுக்கப்புறம் பூஜா எந்திரி vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எந்திரிச்சேன். ஸோ ஓகே, குடிச்சிடலாம். மெதுவாக குடிக்கணும். ரொம்ப மாதிரி புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கல் படிச்சிடுவேன், இல்லைன்னா வந்து பொறுமையாக தான் குடிப்பேன். பாட்டி வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருச்சு. ஸோ இப்போ சாப்பிட மாட்டோம், எப்படியும் ஒரு 12 அந்த பக்கத்தில் தான் சாப்பிட போகிறோம். அண்ட் இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை வந்து பண்ணோம். இதில் ஃப்ரிட்ஜ் வாட்டர்னால் ரொம்ப ஃப்ரிட்ஜ் கிடையாது, சும்மா லைட்டாக கூலிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த தண்ணியில் நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதை காட்டுறேன்.
லைனாக அந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ திஸ் இஸ் தி இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ என்னன்னா இந்த இன்க்ரீடியன்ட் டெய்லியும் கிடையாது, ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வரும். ஸோ 3 லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன், அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அண்ட் ஆஃப் கேரட் எடுத்திருக்கேன், கேரட்டும் அப்புறம் பீட்ரூட்டும் ஸ்லைஸாக வேணும், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பாதாம் பிசன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா என்னோட பாடி ஹீட்டுன்னு சொல்லி சொன்னேன்ல, இது வந்து ஹீட்டை கம்மி பண்ணும் அண்ட் பாடியை வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கும். ஸோ அதுதான், இதை நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். வச்சிங்க அப்படின்னா நல்லா இது வந்து புசு புசு அப்படி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் மட்டும் தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சியா சீட்ஸ். இதுவும் நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெடி. ஸோ நம்ம போட்ட லேயர் அப்படி அப்படியே இருக்கும், நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒரு கலக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இது அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் ஒரு டெய்லி ஒவ்வொரு ட்ரிங்க் நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து ஒரு விலாகாக போடுறேன். சி கைஸ், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை உள்ள தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரிங்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேலையும் கிடையாது இதுக்கு மேலே. இப்போ நான் வந்து வளவலான்னு பேசிகிட்டு இருந்தது வேலைலாம் இருந்த ஒரு காரணம்னால இதுக்கப்புறம் மட்டும் வேலை இல்லை. போய் எனக்கு இப்போ நான் ஏன் அவசரமாக செய்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் சீரியல் பார்க்கல. நான் கொஞ்சம் சீரியல் லவர். லைக் அந்த சீரியல் காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்கல அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது, அது ஏன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்களும் என்ன சீரியல் பார்க்குறீங்க, லைக் என்னென்ன பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் எல்லா சீரியலும் பார்க்குறதில்ல, லைட்டாக ஒரு 2-3 சீரியல்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம பீல் பண்ணி வச்சோம்ல, அதெல்லாம் தூக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டுருக்கோம், அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த விலாகில் போடுறேன். அடுத்த விலாக்னா இது எப்போ ட்ரை ஆகுதோ அப்போது. நான் வந்து ஆரஞ்சுலாம் சாப்பிட்டேன், ஸோ ஆரஞ்சுலாம் நான் வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அதை எடுத்துகிட்டு இதை வந்து போட்டு டைம் என்னென்னா 11:32 ஆகுது. ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி அந்த லைம் ட்ரிங்க் குடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எதுவுமே சாப்பிடல, பட் எனக்கு இன்னும் பசிக்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து சீரியல் பார்க்கலாம். நான் வீடியோ போடுற டைமில் இன்கேஸ் ஓட் பண்ணி முடிச்சிருப்பீங்க, ஒரு 6:30 போக்கில் தான் இந்த வீடியோவே வரும். ஸோ ஓட்லாம் எல்லோரும் வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் ஓட் போட்டிருப்பேன். அண்ட் நான் ஒரு 2 பேர்கிட்ட வந்து நான் மனசில் வச்சுருக்கேன். இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு ஓட் போடுவேன். யாரை நான் நினச்சேன் அண்ட் யாருக்கு ஓட் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து அஃபென்சிவ் வேர்ட்ஸ் லைக் சண்டை போடுறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க மனசுக்கு அவங்க பண்ணுறது நல்லதாக தெரியலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச விரும்பல. நம்ம போய் சீரியல் பார்க்கலாம் கைஸ். சீரியல் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல சீரீஸ், ஏதாவது நல்ல மூவி அந்த மாதிரி இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் நிறைய எனக்கு வந்து அந்த கொரியன் அண்ட் பிடிஎஸ் அந்த மாதிரி கொரியன் ட்ராமாஸா அதெல்லாம் எனக்கு வேணாம். ப்ளீஸ் டோன்ட் சஜஸ்ட் மீ லைக் தட். எனக்கு வந்து கொரியன் ட்ராமாஸ் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நல்ல ரொம்ப த்ரில்லிங்காகவும் வேணாம், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியும் எனக்கு வேணாம். ஒரு மாதிரி நல்லா மைல்டாக இருக்கணும், பட் நல்லா இருக்கணும், ஸ்டோரி அந்த மாதிரி நல்லா இருக்கணும். ஸோ நான் நிறையா சீரீஸ் வந்து பார்த்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீரீஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து மணி ஹீஸ்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் கைஸ், அதெல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாச்சும் நல்லதா அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு நெக்ஸ்ட் விலாகில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுறேன். ஸோ போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேலையை பார்க்குறேன். ஃபோன்லேயே சார்ஜ் முடிஞ்சு இப்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா டைம் 32 இருந்துச்சா, 36 ஆகுது, லைக் 11:40 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் உங்களை எப்போ வந்து மீட் பண்ணுறேங்கிறத ஷூட் பண்ணுறேன். ஓகே, டைம் வந்து 1 மணி ஆகிடுச்சு. ஸோ மணி 1. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். எங்கள் பாட்டி என்ன செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பாடு, கத்திரிக்காய், கருவாடு அதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு தான் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத அப்டேட் 3:30 இருக்கும்.
நான் ஒரு ஒரு படம் பார்த்துட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம். நான் வந்து விளாக் நிறையா ஷூட் பண்ணி டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு கைஸ். அதனால் பாதி கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தேவையில்லாத டாப்பிக்கில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் விளாகில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒருத்தி தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். பட் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ தான் உட்காந்து நாளைக்கு வீடியோ போடணும். ஸோ அதனால் நான் வந்து அப்போயே எடிட் பண்ணிருக்கேன். ஓகே போதும். இப்போ என்னன்னா என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நிறைய பேர் என்னோடது கிளியர் ஸ்கின்னு சொல்கிறீங்க. என்னோடது கிளியர் ஸ்கின்லாம் கிடையாது. என்ன பிம்பிள் இல்லை. ஸோ அதனால கிளியர் தான். பட் எனக்கு ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபேஸ் பேக் போட போகிறேன். என்ன ஃபேஸ் பேக் போடுறேன் அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து போய் பார்க்கலாம். ஃபேஸ் பேக் போடலாம் கைஸ். ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு. அண்ட் இது வந்து பாதாம் பால் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிறதுக்காக குடிக்கிறேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த வேலை ஃபேஸ் பேக் போட்டுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது க்ளீன் பண்ணும்போது பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்குக்கும் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போய் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு ஷேக் ஆகுது. அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல் ஷூட் வந்து யூடியூபுக்கு தான் பண்ணியிருக்கோம். பட் இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கும் வீடியோ எடுக்கணும். நீங்கள் என்ன என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் வந்துட்டு என்னோடய ஐடி நேமும் தரேன். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் அதுலேயும் இருக்குது. ஸோ பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். என்னை யாரும் நினச்சிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்கல் எடுத்துகிட்டே இருக்கு. ஓகே, வேலை செய்யலாம் கைஸ். அம்மா இவ்வளோ சாப்பாடு இருக்கு. எனக்கு ஒருத்திக்காக எங்கள் பாட்டி இவ்வளோ சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ வைக்கல் இவ்வளோ சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று சொல்லணும் என்னன்னா, வீடு கட்டி வாழ்கிறது என்னவோ நாங்கள். ஆனால் ரெண்ட் இல்லாமல் அப்புறமேட்டுக்கு ஃபுட்டுக்கு செலவு இல்லாமல் ஒரு கும்பல் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கு. நானும் வந்து துரத்தி விடுறேன். பட் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. என்னன்னா என்னது எறும்பு லைன் கட்டி போதுங்க. அப்படி இங்கே என்னோட வீட்டை பார்த்தீங்கன்னா அங்கங்கே சாக் பீஸ் போட்டு வச்சுருப்போம். ஸோ அங்கங்கே சாக் பீஸ் போட்டு வச்சுருக்கோம். அப்படி இருந்தும் வருது. சாப்பிட்றதுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு மளிகை சாமான் எங்கேயாச்சும் அதுக்குள்ளே போகுது. என்னதான் பண்ணுறது? நான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஆல்ரெடி வெயில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த எறும்பு ரொம்ப கடுப்பேற்றுது. முடியலை. சே, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். கிச்சனு வீடெல்லாம் கூட்டிகிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன்னா டியூரேஷன் பத்தாது. ஸோ நான் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இனி நான் போய் குளிக்கணும். வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது என்னென்னா, நான் அந்த வேஸ்ட் பண்ண போகிறேன்னு லைக் இவ்வளோ ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால அதை நான் வந்து வடகம் போட்டிருக்கேன். அதை போய் நம்ம வந்து மொட்டை மாடியில் காய வச்சுட்டு வரலாம்.
ஸோ இப்போ நான் போய் குளிக்க போகிறேன். இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் முடித்தேன். நான் ரீசண்டாக இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான மோர் அப்டேட்ஸ்லாம் நான் வந்து சீக்கிரம் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து முடிஞ்சு செம்மையாக ஸ்வெட்டாக இருக்குது. சுத்தமாக எப்படி சொல்கிறது, ரொம்ப வேர்த்து பூர்த்து நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம போய் குளிச்சுட்டு அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் அண்ட் என்னோடய ஃபுட்டு ரொட்டீன் அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஜங்க் ஃபுட் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் முடியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்போலாம் வந்து நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பண்ணிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒர்க் அவுட் தான் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஹெல்த்தியாக ட்ரிங்க், அதுக்கப்புறமேட்டுக்கு குடிக்கிறேன், அதுக்கப்புறம் அன்ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிட்றேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து ரொம்பலாம் குண்டாலாம் இல்லை. லைக் நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, என்னோடய பாடி வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் மைண்டு. நான் ரொம்ப சாக்லேட் லவர், பட் நான் எப்போ என்னோடய வெயிட்டு பார்த்தேனோ அப்போதுலேருந்து எனக்கு என்னால் சாக்லேட்டே சாப்பிட முடியல. ஆனால் என்னால் சுகர் கட்டும் ஃபுல்லாக பண்ண முடியல. பட் ஓகே, எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்படி தான் இருக்குது ஆஃப்டர் எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். ஸோ இந்த ஸ்வெட்லாம் வந்து அன்வான்ட் இது. நான் பெட்லேயே படுத்துட்டு இருந்து திடீர்னு இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால இவ்வளோ ஸ்வெட்டு. ஸோ போதும், நான் போய் குளிச்சுட்டு அடுத்தது ரீல்ஸ் எடுக்கலாம். ஓகே, பாய். ஐஸ் குளிச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு குக் பண்ணுறது என் தங்கச்சி ஏதோ சிக்கன் பிரியாணி ஏதோ செய்கிறாளாம். அது செஞ்சு வந்தால் தான் தெரியும் அது சிக்கன் பிரியாணியா என்ன அப்படின்றது. அண்ட் தலைக்காய வச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுக்கலாம். ஸோ வந்துட்டு வீட்டில் ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. என் தங்கச்சி சமைச்சு முடிச்சிட்டா. அண்ட் என்னால் இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுக்க முடியல. இந்த ஐஸ் ரொம்ப பெயின் ஆகிட்டே இருந்துச்சு. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ரெட்டிஷாகவே இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து அன்டைமில் நான் வந்து ரொம்ப நேரம் நான் ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ரொம்ப நேரம் நான் அதில் வந்து இருப்பேன். ஸோ ரொம்ப கண் எரிய ஆரம்பிச்சிடும். என்னன்னாலும் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஓகேவாக இருந்தது ஃபுட்டு. அவள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நான் போய் தூங்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.